நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நடவடிக்கை எடு. தமிழக அரசு கர்நாடக DK சிவகுமார் மீது வழக்கு உடனடியாக உச்சநீதிமன்றத்தில் தொடுத்துவிடு. உடனடியாக தொடுத்துவிடு. சிவகுமார் மீது கண்டிக்கிறோம். பாராளுமன்ற ஜனநாயகத்தை நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிக்கும் CK சிவகுமார் கண்டிக்கிறோம். விடமாட்டோம். கர்நாடகாவில் நுழைந்திடுவோம். வேகதாத்தை தடுத்திடுவோம். கண்டிக்கிறோம். கர்நாடக அரசை கண்டிக்கிறோம். விடமாட்டோம். கர்நாடக அரசு வஞ்சிக்காதே தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே தமிழக விவசாயிகளை வஞ்சிக்காதே நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிக்காதே நீதிமன்ற தீர்ப்பினை அவமதிக்காதே கர்நாடக முதல்வரே அணை கட்ட துடிக்கும் கர்நாடக முதல்வரே தமிழக காவிரி விவசாய சங்கம் விடமாட்டோம் ஒருபோதும் விடமாட்டோம். தமிழ்நாட்டை சுடுகாடாக அவதை விடமாட்டோம். கர்நாடகம் தமிழகம் இடையே கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக போராட்டம் தீவிரமடைந்தது. 1990 பாராளுமன்றத்தில் பிரதமர் VP சிங் ஆட்சி காலத்தில் காவிரி நடுவர் மன்றம் பாராளுமன்றத்திலே அறிவிக்கப்பட்டது. பெரும்பான்மை வாக்கு அடிப்படையில் நடுவர் மன்றம் ஏற்படுத்தப்பட்டது. அந்த நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றத்திற்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பாக ஏற்படுத்தப்பட்டு அது 2007 இறுதி தீர்ப்பு வழங்கியது. இறுதி தீர்ப்பில் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ளவில்லை. கர்நாடகம் நமக்கு வழங்குகிற தண்ணீர் குறைவு என்று தமிழ்நாடும், கர்நாடகம் தமிழ்நாட்டில் நிலத்தடி நீரை கணக்கில் கொள்ளவில்லை என கர்நாடக அரசும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. உச்ச நீதிமன்ற நீதியரசர்கள் சொன்னார்கள், நடுவர் மன்றம் உச்ச நீதிமன்றத்துக்கு இணையான அதிகாரம் கொண்ட அமைப்பு. எனவே நடுவர் மன்ற தீர்ப்பை மேலாதிக்கம் செய்வதற்கு உச்ச நீதிமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை. இது பாராளுமன்றத்திலேயே சட்ட அங்கீகாரத்தோடு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் மறுசீராய்வு மனுவை நீங்கள் நடுவர் மன்றத்தில் தான் கொடுக்க வேண்டும் என்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்து தள்ளுபடி செய்தது.
அதற்கு பிறகு நடுவர் மன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. எல்லா கணக்கீடுகளும் செய்யப்பட்டு தீர்ப்பு வழங்கப்பட்டதாக நிராகரிக்கப்பட்டது. இதற்கிடையில் 2013 அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வந்த பிறகு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு போட்டு நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை அரசிதழில் வெளியிட சொல்லி வழக்கு போட்டார்கள். அந்த வழக்கு தீர்ப்பின் அடிப்படையில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு உச்சநீதிமன்றம் ஏற்றுக்கொண்டு மத்திய அரசு அரசிதழை வெளியிட்டு அரசாணை வெளியிடப்பட்டு செயல்பாட்டில் இருக்கிறது. இந்த நிலையில் நடுவர் மன்றம் இறுதி தீர்ப்பில் உறுதிபட தெரிவித்திருக்கிறது, நீர் காற்று எந்த மாநிலமும் சொந்தம் கொண்டாட முடியாது. தமிழகத்தை நோக்கி செல்லக்கூடிய காவிரி ஆற்றில் குறுக்கே நீங்கள் அணை கட்டுவதற்கு அனுமதி இல்லை என கொள்கை பூர்வமாக உத்தரவிட்டிருக்கிறது. ரைப்பேரியன் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய கீழ்ப்பாசன விவசாயிகள் உரிமைக்கு புறம்பாக அணை கட்டக்கூடாது என்றவே தெளிவுபடுத்தியிருக்கிறது. இதனை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் 2018 மத்திய நீர்வள ஆணையம் தேவையில்லாமல் சட்டத்திற்கு புறம்பாக மேகதாட்டு அணை கட்டுவதற்கான வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வதற்கு அனுமதி கொடுத்தது. இந்த அனுமதி தவறு என உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. 2 வழக்குகள் தொடரப்பட்டது. நானும் என் பெயரில் தமிழக காவிரி விவசாய சங்கத்தின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தோம். இந்த வழக்குகள் அனைத்தும் சென்ற 2025 நவம்பர் மாதம் தள்ளுபடி செய்யப்பட்டது. அதற்கு மறுசீராய்வு மனுவை போட்டார்கள். அதுவும் கடந்த வாரம் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அப்பொழுது உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் சொல்லியிருக்கிறார்கள், வரைவு திட்ட அறிக்கை தயார் செய்வது கர்நாடகத்தின் உரிமை, எனவே அதை தடை செய்ய முடியாது. அணை கட்டுமானம் என்பது வேறு, அது சம்பந்தப்பட்ட மாநிலங்களில் அனுமதி இல்லாமல் அணை கட்ட முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெளிவுபடுத்தி தள்ளுபடி செய்திருக்கிறது. இந்த நிலையில்தான் உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு முரணாக கர்நாடக மாநில துணை முதலமைச்சர் நாளைய மறுநாள் முதலமைச்சராக பொறுப்பேற்க இருக்கிற DK சிவகுமார் நீதிமன்றத்தை அவமதிக்கும் வகையில், பாராளுமன்ற ஜனநாயகத்தை கேலிக்குத்தாக்கும் வகையில், காவிரி நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை முறியடிக்கும் வகையில் நான் பூமி பூஜை போட போகிறேன், மேகதாட்டு அணையை கட்டப் போகிறேன் என்று அவர் சவால் விடுவது அரசியலமைப்பு சட்டத்திற்கே சவால் விடுகிறார். நீதிமன்றத்தை அவமதிக்கிறார். மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது. மத்திய அரசு அவரை அனுமதிக்க கூடாது. அவர் மீது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க வேண்டும். கர்நாடக தமிழக ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சிக்கிறார். மேகதாட்டில் அணை கட்டக்கூடாது என்று தமிழக விவசாயிகள் மட்டுமல்ல, கர்நாடக விவசாயிகளும் ஒன்றிணைந்து அமர்ந்து பேசி கிருஷ்ணராஜசாகருக்கு கீழே 1000 மீட்டர் பள்ளத்தில் அடர்ந்த வடப்பகுதியில் நீங்கள் அணை கட்டினால் கர்நாடக விவசாயம் அழிந்து போகும். எனவே ராசிமணலில் தமிழகம் அணை கட்டிக் கொள்ளட்டும். பெங்களூருக்கு குடிநீருக்கு வலதுகரை கர்நாடகத்துக்கு சொந்தம் என்பதால் நீங்க தண்ணீரை பெங்களூருக்கு எடுத்து செல்லலாம் என்று தீர்மானம் போட்டு அந்த தீர்மானத்தை கர்நாடக விவசாயிகள் கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் DK சிவகுமார் மக்கள் செல்வாக்கை இழந்துவிட்டு இன்றைக்கு வருகிற சட்டமன்ற தேர்தலில் அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு மக்கள் சித்தராமையாவுக்கு வாக்களித்ததை முறியடித்து விட்டு இன்றைக்கு அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்று மேகதாட்டு அணை கட்டப் போகிறேன் என்று சொல்கிறார். இனவெறியை தூண்டுகிறார். தமிழக கர்நாடக ஒற்றுமையை சீர்குலைக்க முயற்சி எடுக்கிறார். இதனை மத்திய அரசு வேடிக்கை பார்க்க கூடாது என்றுதான் இன்றைக்கு கர்நாடக மேகதாட்டு பகுதியை முற்றுகையிட வந்திருக்கிறோம். தமிழக போலீசார் எங்களை தடுத்து நிறுத்தி இருக்கிறார்கள். எங்களை கர்நாடக நுழைய அனுமதிக்கவில்லை. தமிழக அரசு நான் கேட்டுக்கொள்வது, DK சிவகுமார் மீது உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர வேண்டும். தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் போடப்பட்டிருக்கிற வழக்கு விரைந்து விசாரணைக்கு வர வேண்டும். ஜூன் மாதம் உச்சநீதிமன்றம் திறப்புக்கு பிறகு அவசர வழக்கு தாக்கல் செய்து சிவகுமார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். சிவகுமார் இன்றைக்கு காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் சிவகுமார் தமிழ்நாடு முதலமைச்சர் விஜயை சிறுமைப்படுத்தும் விதமாக பேசுகிறார். அறிவற்ற முறையில் அவர் வழக்கு தொடர்கிறார். மேகதாட்டை எதிர்க்கிறார். அனுபவம் இல்லாமல் எதிர்க்கிறார் என்றெல்லாம் வசைபாடுகிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. எனவேதான் நான் தமிழ்நாடு முதலமைச்சரை கேட்கிறேன், உடனடியாக விவசாயிகள் அரசியல் கட்சி கூட்டத்தை, அனைத்து கட்சி கூட்டம், விவசாய அமைப்புகளை இணைத்து கூட்டி விரைவில் அடுத்த கட்ட நடவடிக்கையை தீவிரமாக மேற்கொள்ள வேண்டும் என நாங்கள் வலியுறுத்துகிறோம். எங்கள் போராட்டத்தையும் தீவிரப்படுத்துவோம். தேவையானால் டெல்லியில் நீர்வள ஆணையத்தையும் முற்றுகையிடுவோம், பாராளுமன்றத்தை முற்றுகையிடுவோம். எங்கள் உரிமையை காக்காமல் நாங்கள் அழிந்து போவோம். மேகதாட்டு அணை கட்டினால் தமிழ்நாடு சுடுகாடாகும். 25 லட்சம் ஏக்கர் பாலைவனமாக மாறும். சென்னை உட்பட 11 மாநகராட்சிகளை உள்ளடக்கிய 32 மாவட்டங்கள், 5 கோடி மக்களுடைய குடிநீர் ஆதாரம் பறிபோகும். உணவு உற்பத்தி அழியும். எனவே மேகதாட்டில் அணை கட்டுவதை வேடிக்கை பார்க்க கூடாது.
தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்தி மேகதாட்டு முற்றுகையிட வந்திருக்கிறோம். இதுக்கு முன்னாடி கூட டி.கே. சிவகுமார் தொடர்ந்து இதே மாதிரி குரல் கொடுத்து வந்திருக்காரு. திமுக ஆட்சி இருக்கும்போது கூட தொடர்ந்து இதே வார்த்தை தான் பேசிட்டு இருந்தாரு. மேகதாட்டு அணைக்கட்டை திரும்ப அப்போ எதிர்ப்பு வந்துட்டு நீங்க எந்த அளவுக்கு தெரிவிக்கலையா? ஏன் இப்போ மட்டும் புதுசா தெரிவிக்கிறீங்களா? மேகதாட்டு அணைக்கு தொடர்ந்து முயற்சியை தடுத்து வருகிறோம். சட்ட போராட்டத்தை நடத்தி வருகிறோம். உச்ச நீதிமன்றத்தில் போடப்பட்ட வழக்குகள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. மறுசீராய்வு மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் புதிதாக பொறுப்பேற்க இருக்கிற டி.கே. சிவகுமார் நான் மேகதாட்டு அணை கட்டுவதற்கு பூமி பூஜை போடுவேன் என்று பகிரங்கமாக செய்தியாளர் அறிவித்திருக்கிறார். இதனை கண்டித்துதான் இன்றைக்கு இந்த முற்றுகை போராட்டத்தை நாங்கள் தீவிரப்படுத்தியிருக்கிறோம். நாங்கள் கர்நாடக தமிழக விவசாயிகள் விரைந்து ஒன்று கூட இருக்கிறோம். விரைவில் ராசிமணல் பகுதியை பார்வையிட இருக்கிறோம். மேகதாட்டு அணை கட்டுவதை கைவிட்டு ராசிமணல் அணை கட்டுவதற்கான ஒட்டுமொத்த தீர்மானமாக மீண்டும் நிறைவேற்ற இருக்கிறோம். இதனை மத்திய அரசுக்கும் அளிப்போம், உச்ச நீதிமன்றத்துக்கு தெரிவிப்போம், காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு தெரிவிப்போம். காவிரி மேலாண்மை ஆணையம் உச்ச நீதிமன்ற வழிகாட்டுதல் செயல்படுகிறது. அந்த ஆணையம் இந்த வரைவு திட்ட அறிக்கையை கொடுத்ததை நிராகரித்து இருக்கிறது. ஆனால் சட்டத்திற்கு புறமாக மத்திய அரசுடைய நீர்வள ஆணையம் எப்படி இதற்கு அனுமதி கொடுத்தது? மிகப்பெரிய சட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்க இந்தியாவில் அரசியல் சட்ட நெருக்கடி ஏற்பட்டிருக்கிறது. பாராளுமன்ற ஜனநாயகமே கையிலுக்குத்தாய் இருக்கிறது. எனவே பிரதமர் மோடி அவர்களே, உங்களை வணங்கி கேட்டுக்கொள்கிறோம். தமிழகத்தை பாரவரமாக்குவதற்கு, சட்டவிரோதமாக அணை கட்டுவதற்கு நீங்கள் வேடிக்கை பார்க்க கூடாது, தடுத்து நிறுத்த வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். விடமாட்டோம்.